அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம தெலுங்குல ரீசெண்டா ரிலீஸ் இருக்கக்கூடிய மிஸ்டீரியஸ் அப்படின்ற ஒரு சூப்பரான இன்வெஸ்டிகேஷன் படத்தை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த படத்தோட ஒன்லைனை பத்தி சொல்லணும் அப்படின்னா, மர்மமான முறையில ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்க எஸ்ஐ திடீர்னு காணாம போறார். அவர் எங்க போனார், என்ன ஆனார் அப்படின்ற எந்த தடயமும் போலீஸ்காரங்களுக்கு கிடைக்கவே இல்லை. இதனால அவரை தேடி அலைய ஆரம்பிக்க எதிர்பார்க்காத பல திருப்பங்களை அவங்க சந்திக்கிறாங்க. சோ அதெல்லாம் என்ன ஏது அப்படின்றதுதான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் முழுக்க ஒரு ப்ராப்பரான இன்வெஸ்டிகேஷனை கொண்டு போய் இதோட செகண்ட் ஹாஃப்ல கம்ப்ளீட்டா இதோட ஜர்னரியை மாத்திட்டு இருப்பாங்க. இருந்தாலும் இந்த படம் கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நம்பிக்கையில இந்த வீடியோக்குள்ள உங்களை கொண்டு போறேன். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல மீடியாக்காரங்க ஒரு விஷயத்த பரபரப்பா பேசிட்டு இருக்காங்க. அது என்ன அப்படின்னா, எஸ்ஐ ராம்கி அப்படின்றவர் காணாம போயிட்டார். அந்த போலீஸ்காரருக்கு என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு எந்த விவரமும் தெரியவே இல்லை. இந்த போலீஸ்காரங்க தான் கூட இருக்க ஒருத்தரையே கண்டுபிடிக்க முடியல. இதுல எப்படி மக்களை காப்பாற்ற போறாங்க அப்படின்னு பரபரப்பா பேசிக்கிட்டே இருக்கும்போது இந்த கேஸுக்குள்ள ஒரு சீனியர் ஆபீசர் வராரு அப்படின்றத காமிக்கிறாங்க. முதல் வேலையா அந்த ஸ்டேஷனுக்கு உங்களோட ஸ்டேஷன்ல இருக்க எஸ்ஐ 15 நாட்களா இங்க வரல, நீங்க இப்படிதான் டியூட்டி பாப்பீங்களா, அவர் டியூட்டிக்கு வராரா இல்லையான்னு கூட செக் பண்ண மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகளை கேட்டுக்கிட்டே இருக்கும்போது, இது அதாவது இந்த மாதிரி போறது முதல் தடவை கிடையாது. இதுக்கு முன்னாடி நிறைய முறை இந்த மாதிரி பண்ணியிருக்காரு. சோ அதனாலதான் நாங்க இந்த விஷயத்த பெருசா எடுத்துக்கல. ஏதாவது கேஸ் விஷயமா போயிருப்பாரு அப்படின்ற மாதிரி விட்டுட்டோம். ஆனா அவர் வராத 3வது நாளே நாங்க அவருக்கு கால் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தோம். ஆனா அவரோட கால் எடுக்க கிடையாது, எந்த ரெஸ்பான்ஸும் வர கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்ல போலீஸ்காரங்க குழம்பி போறாங்க. அப்போ அந்த நபர் எங்க போனார், அவர் கடைசியா பண்ணிக்கிட்டு இருந்த விஷயங்கள் என்ன அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அதை தேட ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயத்துல தான் கரெக்டா காணாம போற ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு நபர் கிட்ட போய் எனக்கு கன்னு வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு டீலர் கிட்ட கூட்டு போயிருக்காரு. அந்த மனுஷன் அவர்கிட்ட கன்னு கொடுத்திருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ 2 பேரையும் பிடிச்சி விசாரிக்கும் போது, சார் அன்னைக்கு கன்னு வாங்கிட்டு போனாரு, ஒர்க்கிங் கண்டிஷனா அப்படின்ற மாதிரி ஃபுல்லா செக் பண்ணாரு சார். மற்றபடி அவர் காணாம போனதுக்கு எங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்க யோசிக்கிறாங்க. கன்னை வாங்கிட்டு அவர் எங்க போயிருக்காரு அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க் இல்லையா, அதை தேட ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயத்துல தான் அவரோட காலேஜ் எல்லாத்தையும் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு நபருக்கு ஃப்ரீக்வெண்டான முறையில கால் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்ல அவங்கள தேடி போக ஆரம்பிக்க, அவங்களோட பேர் ஷில்பா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ வீட்டுக்கு கதவை எல்லாத்தையும் தட்டி வீட்டுக்குள்ள போறாங்க. அவங்கள விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி போக, அவங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் அடிச்சு போல இவங்களோட கதவர் பேர் விராட் அப்படின்றது கூப்பிட்டு உட்கார வச்சு இவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆமா, அந்த காணாம போன ராம்கிக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்ற மாதிரி கேட்க இவங்க பதில் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அது மூலமா நமக்கு தெரிய ஆரம்பிக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, காணாம போன ராம்கியோ இவங்களும் காலேஜ் மேட் அப்படின்ற மாதிரி இருக்கும், ஒன்னாதான் படிச்சாங்க. ரொம்ப நாள் கழிச்சு இந்த ஏரியால தான் சந்திச்சாங்க. இதனால அவர் கூட நல்ல பழக்கம் ஏற்பட ஆரம்பிச்சது அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிக்கிட்டே இருக்க போலீஸ்காரங்களுக்கு சந்தேகமா இருக்கு. சரி, அந்த ராம்கி எங்க போனாலும் தெரியுமான்னு கேட்க, ராம்கி காணாம போன விஷயமே இவங்களுக்கு இப்பதான் தெரிய ஆரம்பிக்குது. அவர் காணாம எனக்கு இது தெரியாத சார், அதனாலதான் நான் கால் பண்ண கூட அவர் எடுக்கலையா அப்படின்ற மாதிரி முன்னுக்கு போய் முரணான சில வார்த்தைகளை பேசிக்கிட்டே இருக்க போலீஸ்காரங்க அப்படி இப்படின்னு பார்த்துட்டு, சரி நீங்க எங்க போறதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லிட்டு போங்கம்மா அப்படின்ற மாதிரி அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிக்க கட் பண்ணி கோவால இருக்க இவங்களோட கணவர் கிட்ட போக ஆரம்பிக்குது. வீட்டு வேலைக்காரன ஒருத்தர் இருப்பான், அவன் போன் பண்ணி ஏதோ ஒரு விஷயத்த சொல்றான். அது என்ன ஏது அப்படின்றத ரிவீல் பண்ணாம அவரோட முகம் மாற ஆரம்பிக்குது அப்படின்றது மட்டும் நமக்கு காமிச்சிட்டு அப்படியே கட் பண்ணி ஸ்டேஷனுக்கு போக ஆரம்பிக்குது. சோ எந்த லூப்போலையும் விடக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒன்னா விசாரிச்சுக்கிட்டே இருக்கும்போது டிவில பிளாஷ் நியூஸ்ல ஒண்ணு போயிட்டு இருக்கு. அதை பார்த்ததும் மறந்து போயிடுறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, இது நேரம் வரைக்கும் அதாவது இப்போ போய் விசாரிச்சுட்டு இருந்தாங்க இல்லையா, அவங்களோட கணவர் 2 பேரும் கோவால பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஏற்பட்டு சில காயங்களோட அவங்க உயிர் தப்பிச்சுட்டாங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் போய்கிட்டே இருக்கு. அப்போ இது நேரம் வரைக்கும் இவங்க யார்கிட்ட பேசிட்டு இருந்தாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா, அது இவங்களால பதில் சொல்ல முடியாத மாதிரி வந்துருக்குது. இங்க என்னமோ நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி வேகமா அதே வீட்டுக்கு ரிட்டர்ன் போக அங்க இருக்க வேலைக்காரரும், ஐயா நீங்க யாரையா தேடி வந்துகிட்டு இருக்கீங்கன்னு கேட்க, இவங்க ஷில்பாவை விசாரிக்கணும், அவங்க உள்ளதானே இருக்காங்க அப்படின்ற மாதிரி கேட்க, ஐயா அவங்க கோவாக்கு போயிருக்காங்க, இப்பதான் ஆக்சிடென்ட் ஆகி அவங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க செய்தி வந்துட்டியா, இந்த நேரத்துல நீங்க ஒரு பக்கம் வந்து அவங்க உள்ளதான் இருக்காங்க கூப்பிடுங்கன்னா எப்படியா கூப்பிட முடியும் அப்படின்ற மாதிரி பதில் பேசிக்கிட்டே இருக்கும்போது போலீஸ்காரங்க குழம்பி போயிடுறாங்க. அப்ப யார்கிட்ட தான் நம்ம பேசணும் அப்படின்ற மாதிரி சிந்தனையோட அங்கிருந்து கிளம்புறாங்க. கட் பண்ண போலீஸ் ஸ்டேஷன்ல விராட்டோட லாயர் ஒருத்தர் வர ஆரம்பிக்கிறாரு. விராட்டுக்கும் சரி அவரோட மனைவிக்கும் சரி முன்னெச்சரிக்கையா பெயில வாங்கிட்டார் போல. அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் அங்க இருக்க போலீஸ்காரர்கிட்ட காமிச்சிட்டு போக அவருக்கு இது மூலமாவும் இன்னும் சந்தேகம் அதிகரிக்க ஆரம்பிக்குது. ஏன்னா அவர் விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருப்பார். ஆனா அதுக்கு முன்னாடியே இவங்க பெயில வாங்கிட்டு வந்திருக்காங்க அப்படின்னா அப்ப ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறாங்கன்னு தான் அர்த்தம் இல்லையா. அது என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சாக்கணும் அப்படின்ற மாதிரி வீட்டுல வேலை செய்யறான் இல்லையா, அந்த வேலைக்காரனை கைது பண்றாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த விஷயம் விராட்டுக்கு ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் தெரிய ஆரம்பிக்குது. அவர் ஒரு பக்கம் ஸ்டேஷன் போக அதே சமயத்துல அந்த வீட்டு வேலைக்காரரை அடிச்சு விசாரிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அது மூலமா அவருக்கு அன்னைக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்கள் தெரிய ஆரம்பிக்குது. சோ இந்த போலீஸ்காரங்க சிசிடிவி கேமராலாம் செக் பண்ணி பார்க்கும்போது கடைசி அந்த ராம்கி இவங்களோட வீட்டு கதவை தட்டி இருக்காரு அப்படின்ற மாதிரி பதிவாயிருக்கும். ஆனா அதுக்கப்புறம் எந்த சிசிடிவி கேமராவுமே இருந்திருக்காது, அதாவது ஃபுல்லா பிளாங்க் ஆயிட்டு இருக்கும். சோ கடைசியா ராம்கி இங்க வந்தாரு அப்படின்ற மாதிரி இவங்களுக்குள்ள இப்ப பிக்ஸ் ஆயிடுச்சு இல்லையா. இதனாலதான் அந்த 2 பேருமே பிரைம் சஸ்பெக்டா வச்சிருக்காரு. பிளாங்க் ஆனதுக்கு காரணம் என்ன அப்படின்ற
மாதிரி இவங்க அக்கம் பக்கத்துல தேடி பார்க்கும்போது கரண்ட் போயிடுச்சு அப்படின்னு மாதிரி இருக்கும். சரி, இப்போ இந்த நபரை பிடிச்சிட்டாங்க. அவருக்கு தெரிஞ்ச விஷயங்கள் என்ன அப்படின்னா, அவர் அன்னைக்கு தூங்கிக்கிட்டே இருக்கும்போது வெளியில ஏதோ சத்தம் கேட்குது, வெளியில போய் பார்க்கலாம் அப்படின்னு மாதிரி ட்ரை பண்ண திடீர்னு கன்ஃபயர் ஆகிற சத்தம் எல்லாம் கேட்குது. ஸோ பயந்து போறாரு, என்ன பண்றதுன்னு தெரியாம வேகமா விராட்டோட வீட்டு கதவை தட்டி, ஐயா சவுண்ட் எல்லாம் கேட்டுச்சு, என்னையாச்சு அப்படின்ற மாதிரி கேட்க அவர் தூக்கத்துல இருந்து எழுந்து வர்றாரு. இல்ல ஒன்னும் இல்ல, அவ படம் எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கா, மேபி அந்த சவுண்டா இருக்கும், நீ போய் படியா அப்படின்ற மாதிரி அனுப்பிச்சு விட்டுருப்பாங்க. இதுதான் சார் நடந்தது அப்படின்ற மாதிரி சொல்ல போலீஸ்காரங்க இதை நோட் பண்ணிக்கிறாங்க. அதே சமயத்துல என்னோட வீட்டு வேலைக்காரரை எதுக்காக நீங்க கைது பண்ணீங்க அப்படின்ற மாதிரி விராட் வர இதை பயன்படுத்தி விராட் கிட்ட நிறைய கேள்விகளை கேட்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இது மூலமா அந்த ராம்கேக்கும் இவங்களுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு இருக்கு இல்லையா, அது ஒரு பிளாஷ்பேக்கா போக ஆரம்பிக்குது. இவர் இந்த டிசைனிங் வேலை எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருக்காரு, பெரிய கம்பெனி வச்சிட்டு இருக்காரு இருக்கும். சோ கம்பெனி வேலையில மும்முரமா இருக்கும்போது இவரோட மனைவி கிட்ட இருந்து கால் வருது அப்படின்ற மாதிரி இருக்கு. எடுத்து பேசும்போது இவங்களோட நெக்லஸ் இருக்கும், 15 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள நெக்லஸ். அந்த நெக்லஸ் இவங்க ரோட்ல நடந்து வந்துகிட்டே இருக்கும்போது ஹெல்மெட் போட்டுக்கிட்டு ஒரு 2 பேர் திருடிட்டு போயிட்டாருங்க அப்படின்னு மாதிரி இருக்கும். இத்தனை போன் பண்ணி அழுதுகிட்டே இருக்கும்போது ஒன்னும் பிரச்சனை இல்லை, நான் வீட்டுக்கு வரேன், எதுவா இருந்தாலும் ஈவினிங் பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி வேலைகள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது வீட்டுல ஒரு போலீஸ்காரர் உட்காந்துகிட்டு இருக்காரு. அந்த ராம்கி இருக்கா இல்லையா, அவர் தான் உட்காந்துகிட்டு இருக்காரு. சோ அவர்கிட்ட விராட் கேட்கிற முதல் கேள்வி என்ன அப்படின்னா, நகையை திருடிட்டு போயிட்டாங்க அப்படின்றது ஓகே, ஒன்னு அந்த இடத்துக்கு போயிருக்கணும், இல்ல போலீஸ் ஸ்டேஷன்ல பேசியிருக்கணும், எதுக்காக வீட்டுல உட்கார வச்சு பேசிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, ஓ என்கொயரி எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றது நீங்க எனக்கு சொல்லி தரீங்களா, அப்ப அந்த நகையை யாரு தூக்கிட்டு போறா அப்படின்றதையும் நீங்களே சொல்லிடுங்களேன் அப்படின்ற மாதிரி நக்கல் அடிக்க 2 பேருக்குமே இதுல இருந்து தான் ஆகாது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்ப பேசினாலும் முட்டிக்கிட்டே தான் இருக்கு. இந்த நபர் அந்த நகையை கண்டுபிடிக்கிற அப்படின்ற மாதிரி இவங்க கிட்ட நிறைய போன் கால் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இந்த விஷயம் விராட்டுக்கு தெரிய ஆரம்பிக்குது. சோ பயங்கர கோபப்படுறாரு, அவரை திட்டிக்கிட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்துக்கு மேல நைட்டு நேரங்கள்ல இவரோட மனைவிக்கு போன் பண்ணி லிட்டரலி அவங்கள ஹராஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இவருக்கு தெரிய ஆரம்பிக்க இவர் மறுபடியும் சண்டை போட்டுக்கிட்டே இருந்திருக்காரு. இது மட்டும் தான் நடந்தது அப்படின்ற மாதிரி இவர் சொல்லி முடிக்கும் போது போலீஸ்காரங்க யோசிக்கிறாங்க, சரி நீ இப்ப போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, இவ்வளவு சண்டை நடந்திருக்கு அப்படின்னா தன்னோட மனைவிக்காக வேணவனா பண்ணிருக்கலாம் இல்லையா, நம்ம அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல யோசிச்சு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி முதல் வேலையா தன்னோட மனைவியோட நெக்லஸ காணோம் அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட் இருக்கு, அதை தேடுவோம் அப்படின்ற மாதிரி லிட்டரலி ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. பயங்கரமான ஷாக் வந்து காத்துக்கிட்டு இருக்கு. அது என்ன அப்படின்னா, இப்படி ஒரு சம்பவம் நடக்கவே கிடையாது, எந்த விதமான செயின் ஸ்நாச்சிங்கோ எங்க பதியப்படலை அப்படின்ற விஷயம் தான் அது. சோ இதை கேட்டதோ போலீஸ்காரங்க மிரண்டு போயிடுறாங்க, இல்லாத ஒண்ணு எப்படி அவங்க பண்ணிருப்பாங்க, இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு விஷயம் இருக்கையா அப்படின்ற மாதிரி காணாம போனாலே ராம்கி அவரோட வீட்டை முழுமையா சோதிச்சு பார்த்துக்கிட்டே இருக்க அப்படியே கட் பண்ணா விராட் கிட்ட போக ஆரம்பிக்குது. அவரோட மனைவி இந்த கேஸ்ல இன்வால்வ் பண்ண வேணாம், எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன், என்னால இது எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்களை இங்க இருந்து வெளியூர் அனுப்பணும் அப்படின்றதுக்காக பிளைட் டிக்கெட் எல்லாத்தையும் போட்டுட்டு அண்ட் அவங்கள கார்ல ஏற சொல்லும் போது கார் பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுற மாதிரியே தெரியல, குழம்பி போறாரு. இந்த கார் கரெக்டா தான் இருந்தது, இப்ப ஸ்டார்ட் ஆகலன்னா என்ன அர்த்தம் அப்படின்ற மாதிரி கேப் புக் பண்ணி வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இதே சமயத்துல போலீஸ்காரங்களுக்கு ஏதோ ஒரு எவிடன்ஸ் கிடைச்சிருச்சு. சோ அதை பத்தி விசாரிக்கணும் அப்படின்றதுக்காக வேகமா வீட்டுக்கு வர ஆரம்பிக்கிறாங்க. என்கிட்ட கேட்காம நீங்க எங்கேயும் போக கூடாதுன்னு சொன்னோம், இப்ப எங்க கிளம்பிட்டீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, என்னோட மனைவியை ஊருக்கு அனுப்பணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ண, கார் ஸ்டார்ட் ஆகவே இல்லை, சரி நீங்க போங்க, என்னோட மனைவியை கூப்பிட்டுக்கிட்டு நான் ஸ்டேஷனுக்கு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்ல போலீஸ்காரங்க நம்புறதா தெரியல. கார் ஸ்டார்ட் ஆகலன்னா என்ன அர்த்தம், இது நேரம் வரைக்கும் இங்க நின்றுட்டு இருந்தீங்க, எங்களை பார்த்ததும் நினைக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி இவங்க கொண்டு போய் சாவியை போடும்போது கார் ஸ்டார்ட் ஆகுது. சோ என்ன நடக்குது அப்படின்றத விராட் புரியாம குழம்பி போக அப்படியே கட் பண்ண விராட்டை வெளியில உட்கார வச்சுட்டு அவரோட மனைவி இருக்காங்களா ஷில்பா, அவங்க கிட்ட கேள்விகளை கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ராம்கே உங்களுக்கு இதுக்கு முன்னாடி தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்க, அந்த நபரை நான் பார்த்ததே இல்லை அப்படின்ற ஒரு பதில். ஆனா இதே போலீஸ்காரங்க தான் அவங்களோட வீட்டுக்கு போய் விசாரிக்கும் போது அவரோட காலேஜ் ஃப்ரெண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அடுத்ததா வீட்டுக்கு போகும்போது அந்த லேடியவே காணோம் அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ முன்னுக்கு பின் 2 முரணான பதில்கள் இருக்கு. அது கூடவே அன்னைக்கு என்ன நடந்தது அப்படின்றத சொல்ல முடியுமான்னு கேட்க அவங்க சரளமா ஒப்பிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஒரே ஒரு இடத்துல மட்டும் போலீஸ் ஸ்டேஷன் பேரை மாத்தி சொல்லிடுறாங்க. சோ இது மூலமாவே இவங்க ஏதோ ஒரு ஏமாத்திட்டு இருக்காங்க அப்படின்றதோ, இப்படிப்பட்ட கேஸே பதிவாக கிடையாது. அதையும் தாண்டி அந்த ராம்கியோட வீட்டை சர்ச் பண்ணாங்க இல்லையா, அதுல இவங்க காணாம போனதா சொல்லப்படுற நெக்லஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ சுத்தி முத்தி இவங்க ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறாங்க. அதை நீங்களா சொல்லிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ ஆதாரத்தையும் காமிக்கிறாங்க. காணாம போன ராம்கி இருக்காரு, அவர் கூட இவங்க பைக்ல பயணம் பண்ணிருக்காங்க. சோ இப்ப இவங்களை பயங்கரமா கார்னர் பண்ணிட்டாங்க. இது மூலமா ஒரு சில விஷயங்கள் வெளிவர ஆரம்பிக்குது. இவங்களும் ராம்கியோ காலேஜ்ல படிச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்றது உண்மை. அந்த சமயத்துல இவங்க ஃப்ரெண்ட் எல்லாம் கிடையாது, காதலர்கள். சோ 2 பேரும் காதலிச்சு கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற கனவோடு இருக்கும்போது இவங்களோட அப்பா பாத்தீங்கன்னா ஆளுங்க எல்லாத்தையும் செட் பண்ணி ராம்கியை பயங்கரமான முறையில தாக்கி இந்த காதல் எதிர்க்கிறார் அப்படின்ற மாதிரி இருக்கும். அன்னைக்கு போன ராம்கி அதுக்கப்புறமா இவங்களோட வாழ்க்கையில கல்யாணத்துக்கு அப்புறம் தான் பார்த்தாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அதாவது ஒரு ஜிம்ல சந்திக்கிறாங்க. அந்த கணவர் வேலை விஷயமா ரொம்ப பிஸியானதால இவங்க ஒரு தனிமையை ஃபீல் பண்றாங்க இல்லையா, அதை பயன்படுத்திக்கிட்டு இந்த ராம்கி உள்ள வர ஆரம்பிக்கிறாரு. இது மூலமா இவங்களுக்கு மறுபடியும் காதல் வர ஆரம்பிக்குது அப்படின்றத ஒரு பாடல் மூலமா நமக்கு காமிச்சுக்கிட்டே இருக்கும்போது
இதுக்கு இன்னொரு பக்கத்துல விராட் இருக்கா இல்லையா, அவரோட பிசினஸ் கொஞ்சம் கொஞ்சமா க்ரோ ஆகிக்கிட்டே இருக்கு. இப்போ ஒரு பிளாட்ல இருக்காருன்னு இருக்கும். சரி நம்ம ஒரு இண்டிபெண்டன்ட் ஹவுஸ்க்கு போகலாம் அப்படின்ற மாதிரி மனைவிக்காக ஒரு வீட்டை, அதாவது அழகான வீட்டை தேடிக்கிட்டே இருக்கும்போது இந்த விஷயத்த மனைவி இருக்காங்களே அவங்க அந்த ராம்கி கிட்ட கொண்டு போக அவர் ஒரு வேலையை பார்த்து விட்டாரு. அந்த வேலை என்ன அப்படின்னா ஒரு புரோக்கர் மூலமா ஒரு வீட்டை காமிக்க வைக்கிறாரு. அந்த வீடு விராட்க்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சு போயிடுது. நான் என்ன மாதிரி இருக்கணும்னு ஆசைப்பட்டனோ அதே மாதிரி ஸ்ட்ரக்சர்ல இந்த வீடு இருக்கு, இந்த வீட்டை நம்ம கண்டிப்பா வாங்குறோம் அப்படின்ற மாதிரி அந்த வீட்டுக்கு குடியேற ஆரம்பிக்கிறாங்க. ஒரு வாரம் கழிச்சு தான் இது எல்லாத்தையுமே பண்ணது ராம்கி அப்படின்றது அங்க இருக்க ஷில்பாக்கு தெரிய ஆரம்பிக்குது. காரணம் என்ன அப்படின்னா இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல தடையா இருக்கிறது அந்த விராட். விராட்டை கொலை பண்ணணும் அப்படின்ற மாதிரி இந்த ராம்கி முடிவு பண்ணிட்டு ஊரே பார்த்து பயந்து நடுங்கிட்டு இருக்க ஒரு பேய் பங்களா, அதாவது இவங்க போயிருக்காங்க இல்லையா அது பேய் பங்களா, அந்த பேய் பங்களாக்கு நான் அவங்களை அனுப்பி விட்டுட்டேன். அது மூலமா பேய் தான் கொலை பண்ணிருச்சு அப்படின்ற மாதிரி இன்னும் ஒரே வாரத்துல உன்னோட கணவரை நாம கொலை பண்ணிடலாமா அப்படின்ற மாதிரி சொல்ல முதல்ல இவங்க இது ஏத்துக்கல, இது தப்பு அப்படின்ற மாதிரி எவ்வளவோ பேசிக்கிட்டே இருந்தாலும் ஆனா இவர் மேல இருக்க காதலால, அதாவது கள்ளக்காதலால இங்க தவறான முடிவு எடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் அந்த வீட்டுல பேய் இல்ல, ஆனா அவரை நம்ம கொலை பண்ணிட்டு பேய் மேல பழிய போட்டுடலாம் அப்படின்ற மாதிரி இங்க சபதம் எடுக்கிறாங்க அப்படின்றத அவங்க பிளாஷ்பேக்கா சொல்லி முடிக்கும் போது போலீஸ்காரர் இந்த வீட்டை பத்தி கேட்க ஆரம்பிக்கிறாரு. அது மூலமா இவங்களுக்கு ஒரு 2-3 அமானுஷமான விஷயங்கள் நடந்திருக்கும், அதை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. முதல் விஷயம் என்ன அப்படின்னா இவங்க குளிச்சுக்கிட்டே இருக்கும்போது ரத்தமா வர ஆரம்பிக்குது. ஐந்து போய் அவங்களோட கணவரை கூப்பிட்டு அவர் வந்து செக் பண்ணி பார்க்கும்போது அங்க எதுவும் இல்ல. ரெண்டாவது இவங்க தூங்கிக்கிட்டே இருக்கும்போது பயங்கரமா தனி தாங்க எடுக்குது. சரி குடிக்கலாமே பிரிஞ்சு திறக்க அங்க ஏதோ ஒரு உருவம் இவங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரியான விஷயங்கள் இவங்களுக்கு வந்து பயமுறுத்திக்கிட்டே இருக்கும்போது இவங்களோட கணவர் இங்கேயும் வந்து செக் பண்ணி பாக்குறாரு, எதுவும் இல்ல அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்படி பல மர்மமான விஷயங்கள் நடந்தது. இந்த விஷயங்கள் எல்லாமே என்னோட மனைவி கிட்ட இருந்து அந்த வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா சில மாற்றங்களை நான் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி விராட் இருக்கா இல்லையா அவர் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காரு. சோ இப்போ இவரோட மனைவி வெளியே உட்காந்துகிட்டே இருக்கும்போது போலீஸ்காரங்க இவர்கிட்ட கண்டினியூ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எல்லாமே இவரோட மனைவிக்கு தான் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி இல்லையா, உனக்கு அப்படி ஏதாவது நடந்திருக்கா, இவரோட மனைவி ஏதாவது அப்நார்மலா பிஹேவ் பண்ணாலப்பா அப்படின்ற மாதிரி கேட்க இவரு யோசிச்சு எனக்கு அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கல, ஆனா என்னோட மனைவி மட்டும் ஒரு 2 வாட்டி என்னோட உயிரை காப்பாத்தனா அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த விஷயங்களுக்குள்ள போக ஆரம்பிக்குது. சோ இவர் கீழே உட்காந்து போன் பேசிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு பூத்தொட்டி இவரோட மேல விழணும் அப்படின்ற மாதிரி வர பட்டுன்னு இவரோட மனைவி இவரை வந்து காப்பாத்துறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். நான் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஒன்னும் ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்ல ரெண்டாவது விஷயம் இவங்களோட பாத்ரூம் இருக்கு இல்லையா அதுல ஷாக் அடிக்குது போல, இது தெரியாம இவங்களோட கணவரும் அதுல கை வச்சு குளிக்கலான்னு போக அந்த நேரம் பார்த்து ஷில்பா வீட்டுல இல்ல கரெக்டா கை வைக்கலான்னு போகும்போது கால் வருது. ஸோ வேக வேகமா இவர் போன் எடுக்கலான்னு போக அந்த இடத்துல ஷாக் வந்துகிட்டு நீங்க வேற ரெஸ்ட்ரூம் யூஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல ஸோ 2 வாட்டி தன்னோட கணவர் அவங்க காப்பாத்திருக்காங்க அப்படின்ற விஷயத்த சொல்ல போலீஸ்காரங்க தகைச்சு போயிடுறாங்க. அவங்கள கூப்பிட்டு என்ன மாதிரி கள்ளக்காதலோட சேர்ந்துகிட்டு அவரை கொலை பண்ணணும் அப்படின்ற மாதிரி பிளான போட்டுட்டு நீ அவரை போய் காப்பாத்தும் செஞ்சிருக்க, டபுள் ரோல் பிளே பண்ணிக்கிட்டு இருக்கியமா அப்படின்ற மாதிரி அவங்க கிட்ட மீண்டும் கேள்விகளை கேட்டுக்கிட்டே இருக்கு. அந்த சமயத்துலதான் அவங்க மூலமா ஒரு சில விஷயங்கள் ரிவீல் ஆக ஆரம்பிக்குது. ரொம்பவே ஷாக்கா இருக்கு. அது என்ன அப்படின்னா அந்த பூச்செடியை தள்ளி விட்டது அண்ட் பாத்ரூம்ல ஷாக் வச்சது அப்படின்ற எல்லா வேலைகளும் இவங்களே தான் பண்ணியிருக்காங்க. ஸோ தன்னோட கதவை சாகட்டும் அப்படின்ற மாதிரி பண்ண விஷயம் இவங்கள மாதிரியே ஒரு உருவத்தால காப்பாற்றப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும். இது எல்லாத்தையும் சொல்லிட்டு அந்த வீட்டுல இருக்க பேய் தான் சரி இதை பண்ணிச்சுன்னு சொல்ல போலீஸ்காரங்க சிரிக்கிறாங்க. ஏன்னா இந்த ராம்கியை தேடி வந்தா நீ நம்ம பேய் கதெல்லாம் சொல்லிட்டு இருக்க, அந்த ராம்கிக்கு அன்னைக்கு என்ன நடந்தது அப்படின்றத சொல்ல தேவையில்லாம எங்களை டைவர்ட் பண்ணாது அப்படின்ற மாதிரி சொல்ல பிளாஷ்பேக். ஸோ ராம்கிக்கு அந்த வீட்டுல பேய் இருக்கு, பேய் தான் தன்னோட கணவரை காப்பாத்திக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி ஷில்பா போன் பண்ணி சொன்னது பயங்கர கோபத்தோட அன்னைக்கு நைட்டு கண்ணோட இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. தன்னோட கணவர் வெளியே போயிருக்காரு அப்படின்ற மாதிரி ஷில்பா கிட்ட இருந்து பதில் வந்ததும் அவ இருந்தாலும் இல்லைனாலும் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, இன்னைக்கு நான் கதையை முடிக்கதான் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேரும் கரண்ட் போனதுக்கு அப்புறமா ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயம் பார்த்துதான் விராட்டோட கார் சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. அவர் ஒரு பக்கம் உள்ள வந்துகிட்டே இருக்கும்போது அவர் உள்ள வந்தது அவருக்கே தெரியாம போட்டு தள்ளா அப்படின்ற மாதிரி அந்த ஷில்பா இருக்காங்க இல்லையா அவங்க தூங்கிக்கிட்டே இருக்க மாதிரி செட் பண்ணிடுறாங்க. மயக்க நிலையில இருக்க மாதிரியான ஆக்டிங் எல்லாத்தையும் கொடுத்துக்கிட்டே இருக்கு. விராட் உள்ள வராரு, தன்னோட மனைவிக்கு ஏதோ ஆயிடுச்சு போல அப்படின்ற மாதிரி செக் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது பின்னாடி நின்று அந்த ராம்கி சுடணும் அப்படின்ற தாப்டன் சோ கண்ணை எய்ம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒன்று வந்து அவரோட மேல விழ ஆரம்பிச்சு அப்படியே சத்தம் கொடுக்க ஆரம்பிக்குது. திரும்பி பார்த்தா விராட்டுக்கு தன்னை கொலை பண்ண ஒருத்தர் வந்திருக்காரு அப்படின்றது புரிஞ்சிச்சு. ஸோ அவரை அடிக்க ஆரம்பிக்கிறாரு. யார் ராணி என்னோட மனைவி என்னடா பண்ண அப்படின்ற மாதிரி சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும்போது அந்த சமயத்துலதான் வந்து இருக்கிறது ராம்கி அப்படின்றது தெரிஞ்சு போயிடுச்சு. என்னோட வீட்டுல என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும்போது இத்தோட முடிவுல விராட் இருக்கா இல்லையா அவர் கன் எடுத்து ராம்கியை சுட்டு தள்ளிடுறாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். இது எல்லாத்தையுமே போலீஸ்காரங்க இப்ப கண்டுபிடிச்சு இது எல்லாத்தையும் ஒத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ எங்களுக்கு தெரிய வேண்டியது எல்லாமே அந்த கன்னு டெட் பாடியும் எங்க அப்படின்ற மாதிரி கேட்க இவரை யோசிச்சுக்கிட்டு சார் அவனை சுட்டது என்னமோ நான் தான், ஆனா அந்த கன்னு டெட் பாடியும் எங்க போச்சுன்னு எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்ல பிளாஷ்பேக் உள்ள போக ஆரம்பிக்குது. சோ கன்னு சத்தத்தை கேட்டதும் வீட்டு வேலை செய்யற நபர் கதவை தட்டினாரு இல்லையா அங்க கரெக்ட் ஆக ஆரம்பிக்குது. இவர் எதுவுமே தெரியாத மாதிரி இல்ல நாங்க டிவி பாத்துக்கிட்டு இருந்தோம், அந்த சத்தம் தான் வேற ஒன்னும் இல்ல அப்படின்ற மாதிரி அவரை அங்க இருந்து அனுப்பி வச்சுட்டு தன்னோட
மனைவியை கூட்டு போய் ரூம்ல உட்கார வச்சு ஒரு பிரச்சனையும் இல்ல, எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி வெளியே வர பயங்கரமான ஷாக் காத்துக்கிட்டு இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா அந்த டெட் பாடியோட சேர்த்து கண்ணும் காணாம போயிடுச்சு. ஸோ ரெண்டுமே இல்லாம தர கிளீனா இருக்கு. இவங்க குழப்பத்துக்குள்ளாக்குறாங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சுக்கிட்டே இருக்கும்போது பிரசன்ட்ல இதை சொன்னா போலீஸ்காரங்க நம்புவாங்களா? என்னப்பா விளையாட்டா தெரியுதா? முதல்ல அவன் யாருன்னே தெரியாது அப்படின்ற மாதிரி இந்த கதையை ஆரம்பிச்சு இப்ப நான் தான் சுட்டேன், டெட் பாடியை காணும் அப்படின்ற மாதிரி வந்து நிக்கிறேன், இன்னும் என்னென்னப்பா கதைகளை சொல்ல போற அப்படின்ற மாதிரி முதல் வேலையா டாக் ஸ்குவாட கூப்பிட்டுக்கிட்டு அந்த வீட்டுக்கு போய் முழுமையா செக் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இவங்க சுட பயன்படுத்தினதா சொல்லப்பட்டிருக்கான்னு இருக்கு இல்லையா, அது கிடைக்குது. ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி அனுப்பி வச்சுட்டு இவங்க ரெண்டு பேரும், அதாவது போலீஸ்காரங்க ரெண்டு பேருக்குள்ள பேசிக்கிறாங்க. அது மூலமா தான் இவங்க முதலா போகும்போது அங்க அந்த ஷில்பா இருந்தாங்க, அடுத்ததா போகும்போது அவங்க கோவால இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருந்தது இல்லையா. ஸோ மேபி இந்த கேஸ்ல பேய் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கலாம். எல்லாமே யோசிச்சு பாத்தீங்க அப்படின்னா விராட்டை காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி தான் அந்த பேய் பண்ணிக்கிட்டு இருக்கு. மேபி இந்த விராட்டுக்கும் அந்த வீட்டுக்கும், அதாவது அந்த பேய்க்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கலாம் இல்லையா. நம்ம அப்படி வேணா ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்ற மாதிரி அந்த வீட்டோட பழைய ஓனரை தேடி கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு ஓல்டேஜ் ஹோம் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்க வயசானவர். அவரை விசாரிக்கிறாங்க, எதுக்காக இந்த வீட்டை வித்தீங்க அப்படின்ற மாதிரி கேட்க பிளாஷ்பேக் உள்ள போக ஆரம்பிக்குது. இவரோட பேர் ஒரு பெரிய ஆர்கிடெக்சர் மிஸ்ரா அப்படின்றது அவங்களோட பேரா இருக்கும். ஸோ ஹீரோ இருக்கா இல்லையா, அவரோட கம்பெனில தான் இவங்களும் வேலை செய்யறாங்க. ஸோ இவங்களோட இந்த முதல் சீன்லயே பாத்தீங்கன்னா இவங்க ஒரு பெரிய லே அவுட்டை கொண்டு போய் ஹீரோ கிட்ட நீட்டுறாங்க. அவருக்கு இதை பார்த்தது ரொம்ப ரொம்ப பிடிச்சி போயிடுது. இதை இவர் பர்சனலா கேட்டிருக்காரு. காரணம் என்ன அப்படின்னா ஒரு பெரிய பிளாட் ஒன்று வாங்க போறாரு. அந்த இடத்துல எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வீடை கட்டணும், எனக்கு பிடிச்ச மாதிரி பண்ணி தரதுல நீதானமா கிரேட் அப்படின்ற மாதிரி சொல்லி தான் இது எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ இதை இவங்க இவர்கிட்ட கொடுத்துட்டு அடுத்த காப்பி எங்க கொண்டு போறாங்க அப்படின்னா அப்பா கிட்டதான். காரணம் என்ன அப்படின்னா விராட்டை அவங்க காதலிக்கிறாங்க. விராட்காக ஒரு சர்ப்ரைஸும் பிளான் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்னா விராட் ஒரு வருஷம் கழிச்சு தான் இந்த பிளான் எல்லாத்தையும் எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்காரு. அதுக்குள்ள நம்மளோட பிளாட்ல இந்த ஒரு பெரிய வீடு, அதாவது அவருக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வீட்டை கட்டி அந்த வீட்டை அவருக்கு சர்ப்ரைஸா கொடுத்து அப்ப நான் ப்ரொபோஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்கேன், அதுக்கு நீங்க தான்ப்பா உதவணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கட்டி முடிக்கிற வரைக்கும் விராட் கிட்ட இந்த விஷயம் போகக்கூடாது அப்படின்ற ஒரு கண்டிஷன்ல இது எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டே இருக்க. அதே சமயத்துல விராட் இவங்க கிட்ட காதலை வெளிப்படுத்துறாரு அப்படின்ற மாதிரியும் ப்ராஜெக்டாக மும்பை போக போறாரு. அதை முடிச்சுட்டு நான் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்களும் நீ வரும்போது உனக்காக நான் ஒரு பெரிய சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. இவர் அந்த மீட்டிங் எல்லாத்தையும் அட்டென்ட் பண்ணிக்கிட்டே இருக்க. இவங்க அந்த வீட்டு வேலைகள் இருக்கு இல்லையா, அதை எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இன்னும் 3 நாள் இது கம்ப்ளீட்டா முடிய போகுது. இதனால எல்லா வேலைகளும் வேகமா நடக்கட்டும் அப்படின்ற மாதிரி இவங்க வேகமா அதை எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு படிக்கட் பழுக்கி பொத்துன்னு அடிச்சு விழுந்து போகுது. அந்த இடத்துல இவங்களோட பாதி உயிர் போயிடுது. மிச்ச உயிரோட ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணப்படுறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்போ அவங்க சாகிறதுக்கு முன்னாடி கேட்டுக்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை, நடந்த இந்த எந்த விஷயங்களுமே தன்னோட விராட்டுக்கு தெரியக்கூடாது அப்படின்றத, அதாவது வீடு கட்டினது, இவங்க இப்படி இறந்து போனது அப்படின்ற எதுவுமே. இவங்க சொல்லிட்டு இறந்து போக இவங்களோட அப்பா என்ன பண்றாருன்னா தன்னோட பொண்ணே இல்ல அந்த வீட்டை வச்சு என்ன பண்றது அப்படின்னு ஒரு நபர் கிட்ட வித்துட்டு தன்னோட பொண்ணோட நினைவா இங்க ஒரு ஓல்டேஜ் ஹோம் நடத்திக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் இவங்க சொல்லி முடிக்கும் போது இதனாலதான் விராட்க்கு அந்த வீட்டுல அந்த போய் உதவிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு எண்ணம் அங்க இருக்க எல்லாருக்குமே ஓட ஆரம்பிக்குது. அந்த சமயத்துலதான் ஒரு வைல்ட் லைஃப் போட்டோகிராஃபர் அவரோட கேமரால ஏதோ ஒரு பதிவாயிருக்கு அப்படின்ற மாதிரி வேகமா போலீஸ்காரங்க கிட்ட கொடுக்க அதுல இருக்கிற விஷயங்கள் பயங்கர ஷாக்கா இருக்கு. வீட்டு வேலைக்காரன் இருக்கா இல்லையா, அதை ராம்கியோட டெட் பாடி எடுத்துட்டு போய் தண்ணியில கல்ல கட்டி தூக்கி போடுறான் அப்படின்ற மாதிரி பதிவாயிருக்கு. இதுக்கு பின்னாடி இவ்வளவு வேலைகளை அவன் பார்த்துட்டு அவன் கிட்ட எவ்வளவு அழகா நடிச்சிருக்கான் அப்படின்ற மாதிரி அவனுக்கு எல்லா விதமான ட்ரீட்மெண்ட்டையும் கொடுத்து பாக்குறாங்க. ஆனா அவன் எதையுமே பண்ண கிடையாது அப்படின்ற ஒரே வார்த்தையை தான் சொல்லிக்கிட்டு இருக்கான். இருந்தாலும் போலீஸ்காரங்க சரி கண்ணுல பிங்கர் பிரிண்ட் யாரோடையது அப்படின்ற மாதிரி வரப்போது, இவன் தான் டெட் பாடி தூக்கிட்டு போயிருக்கான் அப்படின்ற மாதிரி ஆதாரங்கள் இருக்கு. இதை வச்சு கோர்ட்ல இந்த கேஸை ப்ரொடியூஸ் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஃபாரன்சிக் டீம்ல இருந்து கண்ணுல இருக்க பிங்கர் பிரிண்ட் ஹீரோவோடது கிடையாது அப்படின்ற ஒரு தகவல். சோ மிரண்டு போயிடுறாங்க. ஹீரோவோடது இல்ல அப்படின்னா யாரோடதா இருக்கோ அப்படின்ற மாதிரி கேட்க அந்த சமயத்துலதான் அவரோட மனைவி இருக்காங்களா ஷில்பா, அவங்களோடதுதான் அது அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. அவங்கள கூப்பிடலான்னு போக போலீஸ்காரங்களுக்கு தெரியாம தப்பிச்சு ஓட ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோ அப்படி இப்படின்னு சேஸ் பண்ணி புடிச்சு உட்கார வைக்கும் போது இங்கதான் உண்மையா யார் கொலை பண்ணா அப்படின்றதுக்குள்ள போக ஆரம்பிக்குது. ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும்போது விராட்டோட கையில கண்ணு போச்சு அப்படின்ற மாதிரி இருக்கலையா, அப்ப அவர் சுடலான்னு போகும்போது செவுத்ததான் சுட்டிருப்பாரு. பட்டுன்னு கண்ணு பறந்து போய் ஹீரோயின் இருக்காங்களே, அதாவது ஷில்பா இருக்காங்களே, அவங்க கிட்ட போயிடுது. அவங்க கண் எடுத்து யார சுடலான்னு பாத்துக்கிட்டே இருக்கும்போது பட்டுன்னு மிஸ்ராவோட ஆவி அவங்களுக்குள்ள வந்துருது அப்படின்ற மாதிரியும், இதனால அங்க இருக்க அந்த ராம்கிய சுட்டு கொலை பண்றாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். தன்னோட மனைவியை காப்பாத்தணும் அப்படின்ற ஒரே நோக்கத்துக்காக தான் நான் கொலை பண்ணேன் அப்படின்ற மாதிரி முன்னாடி அவர் சொல்லியிருக்காரு. ஆனா அவரோட மனைவி இப்படி ஒரு வேலையை பார்த்திருக்காங்க அப்படின்றது இங்கதான் ஹீரோக்கு தெரிய ஆரம்பிக்குது. அது கூடவே இந்த வீட்டுல எக்கச்சக்கமான முறையில இவருக்கு உதவிக்கிட்டு இருந்த அந்த அமானுஷம், இந்த வீடு யாருடையது அப்படின்னு இருக்கு இல்லையா, அது எல்லாமே இவருக்கு தெரிய ஆரம்பிக்குது. எல்லாமே கேள்விப்படுறது ஒரு மாதிரி கண் கலங்க ஆரம்பிக்கிறார். அது கூடவே இவரோட மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்க ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இது எல்லாமே தன்னோட முன்னாள் காதலி தன்னை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக பண்ணியிருக்கா. ஆனா இது எதுவுமே சம்பந்தம் இல்லாம அந்த வேலைக்காரன் எதுக்காக மாட்டி
நிப்பாட்டி வேணும் அப்படின்னு. ஸோ இதை பத்தி போலீஸ்காரர் பேசிக்கிட்டே இருக்கும்போது வேலைக்காரன் என்ன பண்ணா அப்படின்றதுக்குள்ள போக ஆரம்பிக்குது. தூங்கிக்கிட்டே இருக்கும்போது அந்த ஆன்மா, அதாவது அந்த பொண்ணோட ஆன்மா இவருக்குள்ள போக ஆரம்பிச்சு. இவர் அந்த வீட்டுக்குள்ள போறாரு. டெட் பாடியை கொண்டு போய் கல்ல கட்டி தண்ணியில தூக்கி போடுறாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். அவன் என்னமோ உனத்தை பண்ணியிருக்காயா, அதனாலதான் இதெல்லாம் நடந்திருக்கு. அந்த வீடியோவால தான் அவனோட மனைவியும் மாட்டினாப்பா, நாங்க வந்து அவனை தப்பா ஃப்ரேம் பண்ண கூடாது, அவனோட வீடியோவே இருக்கு பாத்துக்கோப்பா அப்படின்ற மாதிரி ஒரு நபர் பென்ட்ரைவ் கொடுத்துட்டு போனார் இல்லையா. அந்த நபரோட பென்ட்ரைவ் போட்டு பார்க்கும்போது அதுல இருக்கிறது ஒரு குரங்கோட வீடியோ தான். ஸோ அந்த வீட்டில் இருக்க ஆத்மா ஷில்பாவை மாட்ட வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோவை ஒரு ஆயுதமா பயன்படுத்தி இருக்கு. இப்போ வீடியோ ஆதாரம் இல்லாததால அந்த நபர் விடுவிக்கப்படுவார் அப்படின்னு மாதிரி ஒரு விஷயத்தை காமிச்சு இந்த படத்தை இதோட முடிக்கிறாங்க அப்படின்னு மாதிரி இருக்கும். ஸோ ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லரா கொண்டு போய் இதை இப்போ ஒரு ஹாரர் த்ரில்லரா மாத்தி முடிச்சிருப்பாங்க. அண்ட் இந்த படத்துக்கு மிஸ்டீரியஸ் அப்படின்ற மாதிரி வைக்காம பிசாசு டூர்னு வச்சிருக்கலாம். ஏன்னா பிசாசுல நம்ம பேய வேற விதமா பார்த்திருக்கோம். அதாவது ஒரு பாவமான பேயா பார்த்திருக்கோம், நல்லது பண்ற பேயா பார்த்திருக்கோம். அதே மாதிரி தான் இங்க, அதாவது அதே பேட்டர்ல தான் வச்சிருக்காங்க. ஸோ தமிழ்ல பிசாசு 2 அப்படின்ற மாதிரி ஒரு படம் வரப்போகுது இல்லையா, அதை விட இந்த படத்துக்கு தான் இந்த டைட்டில் பக்காவா பொருந்தோம் அப்படின்ற மாதிரி நான் ஃபீல் பண்றேன். உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படின்றத மறந்துடாம கமெண்ட்ஸை தட்டி விட்டுருங்க.